மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இது கல்வி தொலைக்காட்சியின் ஒளிபரப்பு. இன்று நாங்கள் தரம் 8 விஞ்ஞான பாடத்தில் தவணை 3ற்குரிய மின்னியல் பாடத்தின் சென்ற வார தொடர்ச்சியாக இன்றைய தினம் இதன் மின்னின் இரசாயன விளைவு பற்றி பார்க்க இருக்கின்றோம். எனவே மாணவர்களே, நீங்கள் கல்வி தொலைக்காட்சியில் குறித்த வகுப்புக்குரிய பாடத்தை தொடர்ச்சியாக பார்வையிடுவதன் மூலம் தொடர்ச்சியாக கற்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இதனை தவற விடாது அரிய சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதே எமது கல்வி தொலைக்காட்சியின் நோக்கமாகும். அந்த வகையில் நாங்கள் இன்று மின்னின் இரசாயன விளைவு பற்றி பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் பாடத்தினுள் செல்வோம். அந்த வகையில் இன்று மின்னின் இரசாயன விளைவில் முதலாவது செயற்பாடாக, உங்களுக்கு தெரியும், விஞ்ஞான பாடத்தில் செயற்பாடுகளை அடிப்படையாக கொண்டு விஞ்ஞான எண்ணக்கருக்கள் கட்டியமைக்கப்படுவதனால் நாங்கள் இந்த பாட ஒழுங்கை செயற்பாடு ரீதியாகவே எப்பொழுதும் தொடங்குவது உங்களுக்கு தெரியும். இந்த வகையில் செயற்பாடு 10.15 உங்கள் பாடப்புத்தகத்தில் இதனை இரசாயன விளைவை விளக்குவதற்கு எங்களுக்கு தேவையான பொருட்கள் 250 மில்லிலிட்டர் முகவை ஒன்று, கண்ணாடி முகவை, 2 உலர் மின்கலங்கள், இந்த மின்கலங்களிலிருந்து புறப்பட்ட கார்பன் கோல், பழுதடைந்த மின்கலங்களிலிருந்து புறப்பட்ட கார்பன் கோல்களும் தேவை, உலர் மின்கலங்களும் தேவை. இதேபோல் சிறிது அமிலம் துமிக்கப்பட்ட 150 மில்லிலிட்டர் சிறிதளவு நீர், அடுத்து தொடுக்கும் கம்பியல் என்று சொல்லப்படும் வயர். இவ்வாறான பொருட்களை நீங்கள் முதல் தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனை நீங்கள் வீட்டில் செய்து பார்ப்பதற்கு கார்பன் கோல் கடினமாக இருப்பின் 2 பென்சில்களை நீங்கள் பயன்படுத்த முடியும். பென்சில்களின் நடுவில் இருக்கும் கூர் கார்பன் கோலாக இருப்பதனால் அதனை ஒழுங்காக தீட்டி அந்த பென்சிலை கூட நீங்கள் இந்த பரிசோதனைக்காக 2 பென்சில்களை பயன்படுத்த முடியும். வாருங்கள் நாங்கள் அந்த பரிசோதனை ஒழுங்கமைப்புக்கு செல்வோம். இங்கு காட்டப்பட்டுள்ள இந்த பரிசோதனை ஒழுங்கமைப்பானது மின்னின் இரசாயன விளைவை அவதானிப்பதற்காக நாங்கள் மின் பகுப்பு ஒன்றை செய்ய போகின்றோம். மின் பகுப்பு எனப்படுவது மின்னோட்டத்தை செலுத்துவதன் மூலம் ஒரு இரசாயன பொருளில் பிரிகை அடைய வைத்தல் அல்லது புதிய சேர்வைகளை உருவாக்கும் செயற்பாடு மின்பகுப்பு எனப்படும். எனவே இந்த செயற்பாட்டுக்காக நாங்கள் இங்கு பயன்படுத்தப்படும் மின் பகு பொருள் என்று சொல்லப்படும் திரவம், மின்னை கொடுத்து இந்த திரவத்தை நாங்கள் வேறு பிரிக்க போகின்றோம். அது எங்களுக்கு நீராக இருக்கின்றது. நீர மின் கடத்துதலும் குறைவானால் இந்த பரிசோதனை எங்களுக்கு மிகவும் அரிதாகவே விளைவுகள் பெறப்படும், அவதானிக்கத்தக்க. இதன் காரணமாக இந்த நீரின் கடத்துதிறனை அதிகரிப்பதற்காக, மின் கடத்துதிறனை, இதற்குள் நாங்கள் சிறிதளவு அமிலத்தை துளிகளாக இடுவோம். அவ்வாறு பெறப்பட்ட நீர் அமிலம் துமிக்கப்பட்ட நீர் என்று அழைக்கப்படும். இதுதான் எங்களுக்கு பயன்படுத்தப்படும் மின் பகுபொருளாக இருக்கும். மின்பகு பொருளாக அமிலம் துமிக்கப்பட்ட நீர் எடுக்கப்படுகின்றது. இந்த அமிலம் துமிக்கப்பட்ட நீரினுள் 2 கார்பன் கோல்களை நாங்கள் வைக்கும்போது எங்களுக்கு இந்த 2 கார்பன் கோல்களும் மின்வாயாக செயற்படும். மின்னை ஒரு இரசாயன பொருளுக்கு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுற முனைவுகளை நாங்கள் மின் வாய்கள் என்று அழைக்கின்றோம். ஆகவே இங்கு கார்பன் கோல்கள் 2ம் மின் வாய்களாக தொழிற்படுகின்றன. இந்த கார்பன் கோல்களுக்கு பதிலாக நான் ஏற்கனவே கூறியது போல் நீங்கள் பென்சில் கூர் அல்லது பென்சிலை தீட்டிய பென்சிலை கூறாக பயன்படுத்தலாம். அதை நாங்கள் அடுத்த இதில் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இங்கு மின் பகுப்பொருளாக அமிலம் துணிக்கப்பட்ட நீர் ஒரு முகவையில் எடுக்கப்பட்டு அதனுள்ளே 2 கார்பன் கோல்களை வைத்து இதனை கடத்தும் கம்பிகள் மூலம் தொடுக்கும் போது, கடத்தும் கம்பி என்பது வயர்.
கடத்தும் கம்பிகள் மூலம் தொடுக்கும் பொழுது எங்களுக்கு இவ்வாறான ஒரு மின் பகுப்பு அமைப்பு ஒன்று தென்படும். இந்த மின் பகுப்பு அமைப்பில் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது உலர் மின்கலங்களாக இருக்கின்றது. இந்த உலர் மின்கலங்களின் நேர் முடிவிடத்துடன் தொடுக்கப்பட்டுள்ள இந்த காபன் கோல் நேர் மின்வாய் என்று அழைக்கப்படுகின்றது. அதேபோல் இங்கு மின்கலத்தின் மறை முடிவிடத்துடன் தொடுக்கப்பட்டுள்ள காபன் கோல் மறை மின்வாய் என்று அழைக்கப்படுகின்றது. மறை அல்லது எதிர் மின்வாய் என்று அழைக்கப்படுகின்றது. எனவே நீங்கள் இங்கு கவனித்தீர்களானால் 2 காபன் கோல்களில் நேர் உலர்களத்தின் நேர் முடிவிடத்துடன் இணைக்கப்பட்ட காபன் கோல் நேர் முடிவிடமாகவும் உலர்களத்தின் மறை முடிவுடன் இணைக்கப்பட்ட காபன் கோல் மறை முடிவிடமாகவும் கொள்ளப்படுகின்றது. இவ்வாறு நாங்கள் மின்கலத்தை வைத்து இந்த காபன் கோலினூடாக மின்னை அமிலம் துமிக்கப்பட்ட நீருக்கு வழங்கும் பொழுது இங்கு இரசாயன மாற்றங்கள் நிகழும். இந்த இரசாயன மாற்றங்களுக்கு காரணம் மின்னாக இருக்கின்றது. இங்கு பார்த்தீர்களாயிருந்தால் இந்த காபன் கோலின் 2 புற மேற்பரப்பிலும் வளிக்குமிழ்கள் படிவதை நீங்கள் சிறிது நேரத்தின் பின் அவதானிக்க முடியும். அதிலும் குறிப்பாக இந்த மறை முடிவிடத்தில் அதிகளவு வளிக்குமிழ் படிவதையும் நேர் முடிவிடத்தில் குறைந்தளவு வளிக்குமிழ் படிவதையும் அவதானிப்பீர்கள். பின்னைய வகுப்புகளில் அதனை நீங்கள் இந்த மறை மின்வாயில் படிந்த வளிக்குமிழ்கள் அதனை நீங்கள் ஐதரசன் வாயு எனவும் நேர் மின்வாயில் படிந்த வாய்க்குமிழ்கள் ஒட்சன் வாயு எனவும் பின்னர் கற்பீர்கள். ஆயினும் இந்த பரிசோதனையில் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது இங்கு நடைபெறும் இரசாயன மாற்றம் அல்லது அவதானிப்பாக இருக்கின்றது. எனவே மின்னை நாங்கள் ஒரு இரசாயன பொருளுக்கு கரைசலுக்கு செலுத்தும் பொழுது மின்னினால் மின் பகுப்பு நடைபெறுகின்றது. அதாவது நீர் பகுக்கப்படுகின்றது. இந்த நீரிலிருந்து வெளியேறும் வாய்க்கூறுகள் ஒட்சனாகவும் ஐதரசனாகவும் வெளியேறுகின்றது என்பதை இந்த பரிசோதனை மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எனவே மாணவர்களே, நாங்கள் மின்னின் இரசாயன விளைவின் போது மின்னை செலுத்துவதன் மூலம் ஒரு இரசாயன மாற்றத்தை நிகழ்த்தக்கூடியதாக இருப்பதால் இங்கு மின் ஆனது இரசாயன விளைவை காட்டுகின்றது என்று முடிவுக்கு வர முடியும். எனவே இதில் இருக்கும் உபகரண தொகுதிக்கு ஏற்றவாறு நீங்கள் இதனை உங்கள் வீட்டில் கூட இந்த உபகரண தொகுதியை செய்யலாம். ஆய்வுக்கூடத்தில் உள்ள அமிலம் வீட்டில் இல்லாது இருக்கின்ற போதிலும் நீங்கள் வினாகிரி என்று சொல்லப்படும் வீட்டில் பயன்படுத்தப்படும் அசெட்டிக் அமிலத்தை வைத்து அதேபோல் காபன் கோலுக்கு பதிலாக பென்சில் நல்லா கூறாக தீட்டி அந்த கூறுகளை இதனுள் வைத்து நீங்கள் உலர் மின்கலத்தால் தொடுக்கும் பொழுது அந்த பென்சில் கூறின் முனைகளில் இவ்வாறு வாய்க்குமிழிகள் வெளியேறுவதை நீங்கள் அவதானிக்க முடியும். ஆகவே இங்கு பொதுவாக கேட்கப்படும் கேள்வி, இந்த நேர் அல்லது மறை முடிவிடத்தை எவ்வாறு இனங்காண்பீர்கள் என்று. உலர்களத்தில் நேருடன் தொடுக்கப்பட்டுள்ள மின்வாய் நேர் முடிவிடமாகவும் மறை முடிவிடமாக மறை மின்கல முனையுடன் தொடுக்கப்பட்ட மின்வாயாகவும் அமைவதை காணலாம். ஆகவே மின்பகு பொருள் என்றால் என்ன என்றது உங்களுக்கு இங்கு தெரியும். மின்வாய்கள் எவை என்றது உங்களுக்கு தெரியும். 2 காபன் கோல்களும் மின்வாய்கள். மின்பகு பொருள் என்றால் என்னென்று தெரியும். மற்றும் மின் பாயும் திசை எங்களுக்கு எப்பொழுதும் நேர் முடிவிடத்தில் இருந்து மறை முடிவிடத்தை நோக்கி மின் பாயும். ஆகவே நீங்கள் இந்த பரிசோதனையில் நேர் முடிவிடத்திலிருந்து இதன் ஊடாக மின் சென்று நீருக்கூடாக பாய்ந்து மீண்டும் இதை அடைந்து சுற்று பூர்த்தியாக்கப்படும். சில வேளைகளில் இந்த மின் பாயும் திசையை என குறித்து காட்டுகின்ற வினாக்களும் உங்களுக்கு கேட்கப்படும். அடுத்ததாக நாங்கள் இன்னும் ஒரு பரிசோதனையை பார்ப்போம். எனவே இவ்வாறான ஒரு பரிசோதனை அமைப்பை நீங்கள் எளிய முறையில் வீட்டில் செய்து பார்ப்பதற்கு இவ்வாறான ஒரு அமைப்பை நீங்கள் பயன்படுத்த முடியும். இங்கு பார்த்தீர்களாக இருந்தால் நேரடியாக நடைபெறும் பரிசோதனை
இங்கு உங்களுக்கு காட்டப்படுகின்றது. இதில் பென்சில் நன்றாக தீட்டப்பட்டு கீழ் கார்பன் கோல் அல்லது பென்சில் கூர் வெளியில் தெரியும் முகமாக காட்டப்பட்டுள்ளது. மேலிருந்து 2 முனைகளிலும் வரும் வயர்கள் எங்கள் உலர் மின்கலத்துடன் இங்கு இணைக்கப்பட்டுள்ளது. எனவே இங்கு நீங்கள் மின்னோட்டத்தை பென்சில் கூறினூடாக, பென்சில் கூர் இங்கு மின் வாய்களாக தொழிற்படுகின்றது. ஏனென்றால் பென்சில் கூர் கார்பன். இங்கு பார்த்தீர்களாக இருந்தால் உங்களுடைய அவதானத்தை இந்த பென்சில் கூறின் முடிவிடங்களில் அதிகளவு வலிக்குமிழிகள் இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். ஆகவே இங்கு அதிகளவு வலிக்குமிழ்கள் இருக்கும் பகுதியானது விரலினால் காட்டப்படும் பகுதி குறைந்தளவு வலிக்குமிழ் இருக்கும் பகுதி. இது அதிகளவு வலிக்குமிழ் இருக்கும் பகுதி. எனவே அதிகளவு வலிக்குமிழ் இருக்கும் பகுதியானது உங்களுக்கு தெரியும், அது மறை முடிவிடமாக காணப்படும். அங்கே ஐதரசன் வாயு அதிகளவு படியும். மற்ற பகுதியானது நேர் முடிவிடமாக காணப்படும். அதில் மிக குறைந்த அளவு வலிக்குமிழ்கள் காணப்படும். நீங்கள் நன்றாக அவதானித்தால் தெரியும், மிக குறைந்த அளவு வலிக்குமிழ் காணப்படும். எனவே இந்த பரிசோதனையை நீங்கள் வீட்டிலும் இலகுவாக செய்து நீர் மின் பகுத்தலை இந்த வலிக்குமிழ் அவதானத்தை மின்னை செலுத்துவதன் மூலம் நீர் பிரிகை அடைவதை, நீரும் ஐதரசன் வாயுவாகவும் ஒட்சன் வாயுவாகவும் பிரிகை அடைவதை நீங்கள் அவதானிக்க முடியும். மேற்கூறிய 2 பரிசோதனைகளிலும் உமது அவதானம் யாது என்று கேட்கப்படும் இடத்து நீங்கள் கார்பன் கோல்களில் வலிக்குமிழ்கள் தோன்றும் அல்லது வாய்க்குமிழ்கள் தோன்றும் என்று எழுதினால் போதுமானது. எதில் அதிகளவு வலிக்குமிழ் தோன்றும் என்றால் மறை மின்வாயில் அதிகளவு வலிக்குமிழ் தோன்றும் என்று மேலதிகமாக நீங்கள் அவதானத்தை எழுத முடியும். இப்பரிசோதனையின் முடிவு யாதெனில் மின்னை செலுத்துவதன் மூலம் நீரை பகுக்க முடியும் அல்லது பிரிக்க முடியும் என்பதே முடிவாக அமைகின்றது. எனவே மின்னை செலுத்தி நீரை பகுத்தல் அல்லது பிரித்தெடுக்கும் செயற்பாடு மின் பகுப்பாக நாங்கள் ஒரு மின்னின் இரசாயன விளைவாக, மின்னை செலுத்தி இரசாயன மாற்றம் நடைபெறும் விளைவாக நாங்கள் கொள்கின்றோம். மீண்டும் இன்னும் ஒரு மின்னினால் ஏற்படும் இரசாயன விளைவு பரிசோதனைக்கு செல்வோம். மற்றொரு மின்னின் இரசாயன விளைவாக மின் முலாமிடலை குறிப்பிட முடியும். மின் முலாமிடுதல் என்றால் என்ன என்று நாங்கள் அவதானிக்கும் பொழுது, மின்னின் இரசாயன விளைவை பயன்படுத்தி உலோகத்தாலான பொருளின் மீது வேறு ஒரு உலோகத்தை படலிடல் அல்லது பூசுதல் மின் முலாமிடல் என்று அழைக்கப்படும். நீங்கள் சாதாரணமாக எலக்ட்ரோ பிளேட்டிங் என்று சொல்கிற சாதாரணமாக போலி நகைகளுக்கு அல்லது ரோல்கோட் நகைகளுக்கு தங்க தண்ணி போடுதல் என்று பழமையான பேச்சு வழக்கில் கூறுவார்கள். அது ஒரு வகையான மின் முலாமிடலாக இருக்கின்றது. அதாவது ஒரு உலோக பூச்சின் மேல் இன்னும் ஒரு உலோக பூச்சை பூசுதல் அல்லது படலிடல் கவர் பண்ணுறது மின் முலாமிடல் என்று அழைக்கப்படுகின்றது. எனவே இந்த மின் முலாமிடல் எவ்வாறு நடைபெறுகின்றது, இதில் எவ்வாறு மின்னின் இரசாயன விளைவு பயன்படுத்தப்படுகின்றது என்பதை இங்கு கவனியுங்கள். நாங்கள் ஒரு செயற்பாட்டுக்கு செல்வோம். இதற்காக நாங்கள் ஒழுங்கமைத்த செயற்பாடை நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் செயற்பாடு 10.16. இந்த செயற்பாட்டுக்கு தேவையான பொருட்கள் 250 மில்லிலிட்டர் முகவை 2 உலர் மின்கலங்கள், 100 மில்லிலிட்டர் செறிவான செப்பு சல்ஃபேட்டு கரைசல். செப்பு சல்ஃபேட் கடைகளில் விற்கப்படும் பல்மாணிக்கம் என்று அழைக்கப்படும். இதனை நீங்கள் பெற முடியும். அதேபோல் தூய செம்பு தகடு, இரும்பு கரண்டிகள். அதனை நாங்கள் கரண்டியை முலாமிடுறதுக்கு முயற்சிப்பதன் காரணமாக இரும்பு கரண்டி அல்லது ஒரு வெள்ளி நாணயம், எங்களுடைய பழமையான காசு ஒன்றை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். குட்டி காசு ஒன்றை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இவ்வாறு எடுக்கப்பட்ட பொருட்களை கொண்டு படத்தில் காட்டியவாறு நாங்கள் உபகரண தொகுதியை ஒழுங்கமைக்கலாம். இங்கு பார்த்தீர்களா இருந்தால் இப்பரிசோதனை ஒழுங்கமைப்பில் நாங்கள் எடுத்த பொருட்களை வைத்து எவ்வாறு இதனை மேற்கொள்ளப் போகின்றோம் என்றால், ஒரு தாளியில் செப்பு சல்ஃபேட், எங்களுக்கு ஆய்வுக்கூடத்தில் உள்ள செப்பு சல்ஃபேட் மெல்லிய நீல நிறத்தில் காணப்படும்.
அதனை வெப்பமேற்றும் போது தூய செப்பு சல்வேட் வெள்ளை நிறமாக மாறும். அதனை நீங்கள் நீரில் கரைத்தீர்கள் என்றால் நீல நிறம் தன்மை கூடி நீல நிற கரைசலாக உங்களுக்கு இந்த திரவமாக வரும். ஆகவே இங்கு காட்டப்பட்டுள்ள செப்பு சல்வேட் கரைசல் உங்களுக்கு தெரிய வேண்டும், நீல நிறமாக இருக்கும் என்றது உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆகவே செப்பு சல்வேட் கரைசல் இங்கு முதலாவது உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. எனவே தாலியினுள் வெண்ணிற செப்பு சல்வேட்டை கரைத்து தூய வெண்ணிற செப்பு சல்வேட்டை கரைத்து நீல நிற கரைசல் தயாரிக்கப்படும். இதன் ஒரு முனையில் செப்பு தகடும் மறுமுனையில் கரண்டி ஒன்றும் வைக்கப்பட்டுள்ளது. இங்கு கரண்டி வைக்கப்பட்டதுக்கான காரணம் செப்பினை கரண்டியின் மீது படிய வைக்க போன்றோம். இந்த செயற்பாட்டுக்கு பேர் தான் ஒரு உலோகம் கரண்டி, இன்னும் ஒரு உலோகம் செப்பு. இதை செப்பை கொண்டு உலோக கரண்டியின் மீது பூச போகின்றோம். இந்த எளிய செயற்பாட்டுக்கு பேர் மின் முலாமிடல் என்று அழைக்கப்படுகின்றது. இதில் மாணவர்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், நீங்கள் எந்த உலோகத்தை எதன் மேல் பூசப் போகிறீர்களோ நீங்கள் பூச வேண்டிய உலோகம் எப்பொழுதும் நேர்முடிவுடத்துடன் இணைக்கப்பட வேண்டும். பூச வேண்டிய உலோகம் எப்பொழுதும் நேர்முடிவுடத்துடன் இணைக்கப்பட வேண்டும். ஆகவே இதில் நீங்கள் மிக கவனமாக செயற்பட வேண்டும். உலர் மின்கலத்தின் நேர்முடிவுடத்துடன் பூச வேண்டிய பொருள் இணைக்கப்பட வேண்டும். எந்த பொருளுக்கு பூச போகின்றோமோ அந்த பொருள் உலர் மின்கலத்தின் மறைமுடிவுடத்துடன் இணைக்கப்பட வேண்டும். எனவேதான் இந்த நேர்முடிவுடத்தில் உள்ள உலோக அணுக்கள் கரைந்து உலோக துணிக்கைகள் இந்த கரண்டியின் மீது பூசப்படும். ஆகவே இலகுவாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு எப்பொழுதும் நேர்முடிவிடத்தில் நீங்கள் பூச வேண்டிய உலோகத்தை அமைத்தல் வேண்டும். பெரிய வகுப்புகளில் நீங்கள் அனோட் கதோட் இவ்வாறான கணக்க விடயங்களை கற்க இருக்கின்றீர்கள். ஆயினும் எங்களுக்கு தரமட்டில் அவ்வாறான விடயங்கள் இல்லை. எனவே இங்கு உங்களுக்கு தரப்படும் நேர்முடிவிடம் என்ற அறிவுறுத்தல் உலர் மின்கலத்தின் நேரான முனையுடன் தொடுக்கப்பட்ட முடிவிடம் நேர்முடிவிடம், உலர் மின்கலத்தின் மறையான முடிவிடத்துடன் தொடுக்கப்பட்டது மறைமுடிவிடம். ஆகவே இங்கு ஏற்கனவே நாங்கள் நீர் மின்பகுப்பில் பார்த்த பரிசோதனை போல் இங்கு நாங்கள் 2 மின்வாய்களுக்கு பதிலாக நேர்மின்வாயாக செப்பு தகடையும் மறைமின்வாயாக உலோக கரண்டியையும் பயன்படுத்துகின்றோம். இங்கு மின்னை வழங்கும் பொழுது மின்னோட்டமானது நேர் முனையிலிருந்து தாடினூடாக சென்று செப்பு சல்வேட் கரைசலினூடாக சென்று மீண்டும் கரண்டியினூடாக உரிய மின் மறைமுடிவிடத்தை சென்றடையும். இவ்வாறு தொடர்ச்சியாக மின்னோட்டம் பாயும் பொழுது இங்கு காட்டப்படும் செப்பு சல்வேட் கரைசலானது மின் பகுபொருளாக செயற்பட்டு இங்கு காட்டப்படும் செப்பு சல்வேட் மின் பகுபொருள். செப்பு சல்வேட் மின் பகுபொருளாக செயற்பட்டு இந்த செப்பு மின்வாயை கரைத்து இதிலிருந்து வெளியேறும் செப்பு அணுக்களை கரண்டியின் மீது படிய வைக்கும். ஆகவே இந்த கரண்டி சிறிது நேரத்தின் பின் 10 நிமிடம் அல்லது 15 நிமிடத்தின் பின் கரண்டியின் வெளிப்பரப்பில் செப்பு படிந்திருப்பதை காணலாம். எனவே இந்த செயற்பாடு எங்களுக்கு மின்னோட்டத்தை செலுத்தி ஒரு உலோகத்தை கரைத்து இன்னும் ஒரு உலோகத்தின் மீது பூசும் செயற்பாடாக அமைகின்றது. இச்செயற்பாட்டை நாங்கள் மின் முலாமிடல் என்று அழைக்கின்றோம். மின் முலாமிடல் என்று அழைக்கின்றோம். இவ்வாறு செப்பு மட்டுமல்ல வெவ்வேறு உலோகங்கள் உங்களுக்கு தெரியும். விளையாட்டு போட்டிகளில் வழங்கப்படுகிற சீல்ட் மெடல் இவையெல்லாம் எங்களுக்கு உலோகங்களால் தகரத்தில் அல்லது இரும்பில் தயாரிக்கப்பட்டு வேறு உலோகங்களால் முலாமிடப்பட்டவையாக இருக்கும். அதேபோல் தங்க முலாமிடல் ரோல் கோட் நகைகளுக்கு செய்கின்ற வேலையும் மின் முலாமிடலாக இருக்கும். ஆனால் அங்கு செப்பு தகடு பயன்படுத்தப்படாது, செப்பு சல்வேட்டும் பயன்படுத்தப்படாது. நீங்கள் என்ன முலாமிட போகின்றீர்களோ அந்த உலோகத்தின் அயன் கரைசலை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக வெள்ளியை முலாமிட போன்றோம்
கரண்டிக்கு மேல் இரும்பு கரண்டிக்கு மேல் இங்கு வெள்ளி தகடையும் வெள்ளியை கொண்ட கரைசல் எங்களுக்கு AgNO3 என்று வெள்ளி நைட்ரேட் என்று ஆய்விடத்தில் இருக்கின்றது. அந்த கரைசலை பயன்படுத்த வேண்டும். ஆகவே இந்த கோலுக்கும் கரைசலுக்கும் இடையில் ஒரு தொடர்பு உள்ளது. இது பற்றி நாங்கள் மேலதிகமாக உங்களுக்கு மற்ற வகுப்புகளில் கற்பீர்கள். எனவே மின்னோட்டத்தை செலுத்துவதன் மூலம் இங்கு இரசாயன படிவு நடைபெறுவதால் இது ஒரு மின்னின் இரசாயன விளைவாக கொள்ளப்படுகின்றது. மேலும் ஒரு பரிசோதனை செயற்பாடை நாங்கள் பார்க்க முடியும். அதற்கு முதல் இதன் அவதானம் என்னவென்று கேட்டால், பரிசோதனையின் அவதானம் யாது என்று மாணவர்களிடம் கேட்கப்படும் போது, பரிசோதனையின் அவதானமாக நாங்கள் செப்பு தகடு கரையும் கரண்டியின் மேல் செப்பு படியும் இவ்வாறான அவதானங்களை குறிப்பிட வேண்டும். செப்பு படி கரைவதையும் செப்பு கோல் அல்ல தகடு கரையும் என்ற அவதானமும் கரண்டியின் மீது செப்பு படியும் என்ற அவதானத்தையும் குறிப்பிட வேண்டும். சிறிது நேரத்துக்கு நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்றால் செப்பு சல்பேட் கரைசலின் நீல நிறம் குறைவடைந்து செல்வதையும் நீங்கள் இங்கு அவதானிக்க முடியும். ஏனெனில் செப்பு சல்பேட் கரைசலில் உள்ள செப்பு அணுக்கள் தான் இலத்திரன்களை பெற்று செப்பாக படிகிற நிலை காணப்படுகின்றது. ஆகவே செப்பு சல்பேட் நீல நிறம் அவதானத்தில் குறைந்து கொண்டு போகும் என்று நீங்கள் இங்கு ஒரு 3 அவதானங்களை குறிப்பிட முடியும். இதன் முடிவு மின்னை செலுத்துவதன் மூலம் மின் முலாமிடலை நிகழ்த்தலாம் அல்லது செப்பை இரும்பு கரண்டியின் மேல் படிய வைக்கலாம் என்பது எங்களுக்கு வரக்கூடிய முடிவாக இருக்கும். மற்றொரு பரிசோதனைக்கு செல்வோம். எனவே தொடர்ச்சியாக நாங்கள் மின்னின் இரசாயன விளைவில் மின் பகுப்பு, மின் முலாமிடல் என்ற 2 விடயங்களையும் பார்த்தோம். இதில் இறுதியாக நாங்கள் மின் சுற்றுக்கள் அதன் குறியீடுகளை எவ்வாறு வரைவது என்ற விடயங்களை நாங்கள் மேற்கொண்டு பார்ப்போம். இங்கு பார்த்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு 4 பட உருக்கள் காட்டப்படுகின்றன. இந்த பட உருக்களில் மேல் உள்ள 2 பட உருவம் மின் சுற்று என அழைக்கப்படும். முதலாவது படம், இரண்டாவது படம் இரண்டும் மின் சுற்று என அழைக்கப்படும். 1,2 மின் சுற்று. இந்த சுற்றினை தரம் 6இல் நீங்கள் கற்றிருப்பீர்கள். எவ்வாறு குறியீடாக வரைவதென்று கற்றிருப்பீர்கள். அவ்வாறு குறியீடாக வரையும் இதற்கு பேர் சுற்று வரி படம் என்று அழைக்கப்படும். இதனை நான் இந்த சுற்று வரி படத்தை B என குறிக்கின்றேன். எனவே இங்கு சுற்று வரி படம் மின் சுற்றுக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை அறிந்து கொள்ளுங்கள். AB என்பன சுற்று வரி படம், சுற்று வரி படம் என்று இருக்கும். மின் சுற்றுக்கும் சுற்றுவரி படத்துக்கும் இடையிலுள்ள பிரதான வேறுபாடு என்னென்று நீங்கள் கவனித்தீர்களா என்றால், மின் சுற்று என்பது உண்மையில் அமைக்கப்படுவது நீங்கள் நேரடியாக காணும் மின்னியல் கூறுகளை கொண்ட தொகுதி மின் சுற்று என்று அழைக்கப்படும். சுற்றுவரி படம் என்பது இந்த கூறுகளை அடிப்படையாக வைத்து வரையப்படும் ஒரு கற்பனை படம். இதில் குறியீடுகளை கொண்டு வரைதல் இடம்பெற்றிருக்கும். எனவே இங்கு காட்டப்பட்ட மின் சுற்று சர்க்கிட் என்று சொல்லப்படுகின்றது. சுற்று வரிப்படம் சர்க்கிட் டயக்ராம் என்று சொல்லப்படுகின்றது இரண்டுக்கும் இடையில். ஆகவே நாங்கள் பெரிய மின்சுற்று வரிப்படங்களை எங்களுடைய இலத்திரனியல் உபகரணங்கள தாய்ப்பலகை என்று சொல்லப்படும் மதபோர்டில் கணக்க குறியீடுகளை கொண்ட சுற்று வரிப்படங்களை நீங்கள் பழைய வானொலிகள், தொலைக்காட்சிகளை, கணனிகளை காட்டுவதன் மூலம் பார்த்து கொள்ள முடியும். இந்த சுற்று வரிப்படம் அங்கு குறிக்கப்பட்டு காணப்படுவதை நீங்கள் அவதானிக்க முடியும். இதில் மின்குமிழுக்காக நாங்கள் குறிக்கும் குறியீடுகள் இவ்வாறு அமையும். அல்லது இன்னும் ஒரு குறியீடு உள்ளது. இதில் இவ்வாறு ஆன குறியீடுகளும் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே 2 குறியீடு மின்குமிழுக்கு உள்ளது. இவ்வாறான குறியீடு அல்லது தரவோட்டு ஒரு குறியீடு பயன்படுத்தப்படுகின்றது.
இங்கு 1 என்ற மின் சுற்றுக்கு வரையப்பட்ட சுற்று வரிப்படம் A என்று காட்டப்பட்டிருக்கின்றது. இதனை வரைவது எவ்வாறு கவனியுங்கள். எங்களுக்கு நேர்முடிவிடம் மறைமுடிவிடம் உலர் மின்கலத்தின் இந்த உலர் மின்கலத்தை நாங்கள் நேர் என்ற பகுதியை நீளமான கோடாகவும் மறை என்ற பகுதியை சிறிய கோடாலும் காட்டுகின்றோம். அப்போ மின்கலத்தை நாங்கள் வரையும் போது குறியீட்டில் நேர் குறியீடு பெரிய கோடாகவும் மறை குறியீடு சிறிய கோடாகவும் காட்டப்படும். தொடர்ச்சியாக போகும் மின் கம்பிகளை வளைவாக கீறுவதில்லை. இது ஒரு விதி. மின் சுற்றை கீறும் பொழுது எப்பொழுதும் செவ்வகம் வடிவத்தில் நாங்கள் கீறுதல் வேண்டும். ஆகவே நேர்கோடாக கீறுதல் வேண்டும். இங்கு தொடுக்கும் கம்பிகள் நேர்கோடாக காட்டப்பட்டிருக்கின்றது. முதலாவது மின்குமிழ் இங்கு இருக்கும் முதலாவது மின்குமிழ் குறியீடாக காட்டப்பட்டுள்ளது. அடுத்த தொடுக்கும் கம்பி 2வது மின்குமிழ் இங்கு குறியீடாக காட்டப்பட்டிருக்கின்றது. 2 குறியீடுகளை மிக்ஸ் பண்ணி கீறக்கூடாது. ஏதாவது ஒரு குறியீடை நீங்கள் பயன்படுத்தினால் போதுமானது. மற்ற தொடுக்கும் கம்பிகள் இங்கு காட்டப்பட்டுள்ள ஆளி எவ்வாறு வரையப்பட்டுள்ளது என்பதை கவனியுங்கள். இது திறந்திருப்பின் மேல் நோக்கியும் மூடியிருப்பின் இந்த 2 புள்ளிகளும் இணைந்ததாகவும் இருக்கும். மூடியாளி ஆஃப் ஒன், திறந்தாளி என்றால் ஆஃப், மீண்டும் போய் சேரும். எனவே ஒரு மின்சுற்று தந்தால் மாணவர் சுற்று வரிப்படத்தை வரையவும், சுற்று வரிப்படம் தந்தால் மின்சுற்றை வரையவும் நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது தொடர்பாக இது ஒரு தொடர் சுற்று. இது தொடர்பாக நாங்கள் இந்த பாடத்தில் ஆரம்பத்தில் கற்றோம். இப்பொழுது நாங்கள் மின் சுற்றை பற்றி கற்கின்றோம். இங்கு காட்டப்பட்டுள்ளது 2 மின்குமிழ்கள் சமாந்தரமான சுற்று. ஆகவே இந்த சமாந்தர சுற்றில் நேர்முடிவிடம் மறைமுடிவிடம் மின்கலத்தின் இங்கு நேர் பெரிய கோடு சிறிய கோடு அப்போது கூறியது போல். ஆனால் ஒரு கடத்தும் கம்பி 2ஆக பிரிகின்றது. அதனை நாங்கள் சதுரமாக காட்டுகின்றோம். இதை கவனித்தீர்கள் என்றால் தெரியும். சதுரமாக காட்டப்படுகின்றது கடத்தும் கம்பியை. மீண்டும் 2 மின்குமிழ்களும் குறியீடாக்கப்பட்டிருக்கின்றன. மீண்டும் 2 கடத்தும் கம்பிகளும் இணைவதை காட்டப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இங்கு ஆளி தொடர்ச்சியாக உலர் மின்கலத்துடன் சேருகின்றது. இவ்வாறு ஒரு மின்சுற்று தரப்படம் எடுத்து சுற்றுவரி படத்தை வரைவதற்கு மாணவர்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லது சுற்று வரிப்படம் தந்தால் மின் சுற்றை வரைவதற்கும் நீங்கள் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். முக்கியமான விடயம், இந்த கடத்தும் கம்பிகள் மின் சுற்றில் வளைந்து நெளிந்து காணப்படும். சுற்று வரிப்படத்தில் செவ்வக வடிவமாக நேரான கோட்டினால் காட்டப்படுதல் மிக முக்கியமானதாகும். எனவே இதை வைத்துக்கொண்டு பலவாறான வினாக்கள் எங்களுக்கு வினவப்படுகின்றது. அதில் பார்த்தீர்களாக இருந்தால், உதாரணமாக ஆளி மூடப்பட்டதும் ஒளிரும் மின்குமிழ்கள் யாது என்றால் நீங்கள் XY என்று விடை கொடுப்பீர்கள். அதே நேரத்தில் இந்த ஒரு மின்குமிழ் பழுதடைந்தால் ஒளிரும் மின்குமிழ் யாது என்று கேட்டால் நீங்கள் நேர்முடிவிடத்திலிருந்து வரும் மின் இதால் போகாது, தொடர்ச்சியாக சென்று இலைக்கூடாக மீண்டும் ஆளியை அடைந்து இப்படி வரும். ஆகவே இதனூடாக போகாது, எக்ஸ் என்ற மின்குமிழ் மட்டும் ஒளிரும். இவ்வாறான கேள்விகளுக்கு மாணவர்கள் உங்கள் விடை அளிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆகவே மின் சுற்றினூடாக மின் ஓடும் திசையை குறித்து காட்டுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இதில் பார்த்தீர்களா இருந்தால் உங்களுக்கு எப்பொழுதும் நேர் முடிவிடத்திலிருந்து மின் ஓடத் தொடங்கும். அப்படியோ மின் ஆளிக்கூடாக இவ்வாறு வந்து சேரும். அதேபோல் இங்கு பார்த்தீர்களா இருந்தால் நேர் முடிவிடத்திலிருந்து ஓடுற மின்னானது நேர் முடிவிடத்தில் ஓடும் மின்னானது இங்கு 2 திசைகளுக்கு பிரிவடைகின்றது. ஏனென்றால் ஒரு மின் வடத்தினால் வந்து 2ஆக பிரிவடைகின்றது. மீண்டும் இங்கு மின்குமிழூடாக பயணித்து ஒன்றாக சேர்ந்து இதனூடாக மீண்டும் எங்களுக்கு உலர்களத்தை அடையும். இவ்வாறு மின் உலர்களத்திலிருந்து புறப்படும் மின் மீண்டும் உலர்களத்தை அடைந்தால்தான் அதை நாங்கள் சுற்று என்று சொல்லுவோம். அதை மூடிய சுற்று என்று சொல்லுவோம். மூடிய சுற்று ஒன்று இருந்தால் தான் எங்களுக்கு மின் கடத்தப்படும், மின் குமிழ்கள் ஒளிரக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த மின் ஓடும் திசையை I என்று குறிப்பார்கள். மின்னோட்டத்தை, இந்த மின்னோடும் திசையையும் சுற்றுவரி படத்திலும் சரி அல்லது மின் சுற்றிலும் சரி குறித்து காட்டுவதற்கும் நீங்கள் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் கீழ் வரும் 2 படங்களிலும் எவ்வாறு இதனை குறித்து காட்டப் போகின்றோம் என்பதை கவனித்தால், இதான் நேர்முடிவிட மேல் நோக்கியது. ஆகவே இதில் நீங்கள் மேல் நோக்கி I என்று குறித்து காட்டக்கூடியதாக இருக்கும். மீண்டும் கீழ் நோக்கி வந்து
மீண்டும் போய் எங்களுக்கு இது ஆளி மூடப்பட்டிருப்பேன் ஒன்றா இருந்தால் போய் சேரும். இதேபோல் இங்கு காட்டப்படும் இந்த சுற்றில் குறித்து காட்டுவதற்கு மேல் நோக்கி நேர்முடிவிடம் பேட்டரியிட இதென்ற காரணத்தினால் மேல் நோக்கி எப்பொழுதும் நேர்முடிவிடத்திலிருந்து மின்னோடும். இதனூடாக சென்று இரண்டாக பிரியும். மீண்டும் இரண்டும் வந்து ஒன்றாக சேரும். இதனூடாக ரெண்டும் வந்து ஒன்றாக சேர்ந்து சென்று மீண்டும் மின்கலத்தை அடையும். இவ்வாறு மின்னோடும் திசை அல்லது மின் ஓடுவதை காட்டுவதற்கு நாங்கள் ஐ என்றதையும் அம்புக்குறிகளையும் பயன்படுத்துகின்றோம். எனவே இவ்வாறு மின் ஓடும் திசையையும் மின் சுற்று வரைபடத்தை வரையவும் மின் சுற்றை இனங்காணவும் மாணவர்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு தொடரான சுற்று. இது மின்குமிழ் சமாந்தரமாக இணைக்கப்பட்ட ஒரு சுற்று. இது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே கற்றுள்ளோம். அடுத்ததாக நாங்கள் இதில் கேட்கப்படும் வினா 2 நாங்கள் பார்த்தோமானால் இது சம்பந்தமான கூடிய விளக்கம் உங்களுக்கு இந்த சுற்றின் எந்த அளவு நீங்கள் கற்க வேண்டும் என்பது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வழமையாக மாணவர்களுக்கு கேட்கப்படும் இந்த பாடத்தில் கேட்கப்படும் மின்சுற்று தொடர்பான 2 வினாக்களை நான் இங்கு குறிப்பிட உள்ளேன். அதில் முதலாவது, உருவில் காட்டப்பட்ட சுற்றில் மின்குமிழ் பி. மின்குமிழ் பி என்றது இது. உருவில் காட்டப்பட்ட சுற்றில் மின்குமிழ் பி என்பது இது. அதேபோல் கியூஆர் 3 மின்குமிழ்கள் காட்டப்பட்டுள்ளன. 3ம் சர்வ சமமானவை என்றால் கருத்து இதனில் மின்குமிழ்கள் 3மே ஒரே வகையான ஒரே மாதிரியான மின்குமிழ்கள். மின்னோட்டம் கூடி குறைய பாயாது என்பதே இதற்கான. மின்குமிழ்கள் பிரகாசமாக ஒளிரும் மின்குமிழ்கள் எவை என்று கேட்கப்பட்டுள்ளது. இந்த மின்குமிழ்களில் பிரகாசமாக ஒளிரும் மின்குமிழ்கள் எவை என்று கேட்கப்பட்டுள்ளது. அப்போ மின்குமிழ்கள் எவை அல்லது எது என்ற வினாவாக இந்த வினா கேட்கப்படல் வேண்டும். ஏனெனில் நாங்கள் இதை விளங்கு கொள்ளும் போது அது விளங்கும் உங்களுக்கு ஏன் அவ்வாறு கேட்கப்பட வேண்டும் என்று. சரி, நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இந்த சுற்றில் மின் பாயும் திசையை நாங்கள் முதல் பார்ப்போம். இது நேர்முடிவிடமாக இருக்கும் காரணத்தினால் மின் இவ்வாறு சென்று முதலாவது இந்த பி என்ற மின்குமிழ் ஒளிரும். மீண்டும் மின் 2ஆக பிரிய போகின்றது. ஆகவே இங்கிருந்து போகிற மின் அரைவாசி மேல் பகுதியாகவும் அரைவாசி கீழ்ப்பகுதியிலும் செல்லும். மீண்டும் இந்த மின்னோட்டம் சேர்ந்து மறைமுடிவிடத்தை அடையும். இதுதான் எங்களுடைய மின் ஓடுகின்ற பாதையாக இருக்கின்றது. இந்த வகையில் இங்கு மின் ஓடும் பொழுது அதிகளவு மின் பி என்ற மின்குமிழுக்கும் அரைவாசியாக்கப்பட்ட மின் கியூஆர் என்ற மின்குமிழ்களுக்கும் செல்வதை அவதானிக்கலாம். இங்கு போவது உதாரணமாக 2 ஆம்பியராக இருந்தால் கியூன்றதுக்கு 1 ஆம்பியரும் ஆர்ன்றதுக்கு 1 ஆம்பியருமே செல்லும். என்ன காரணம் என்றால் இதனூடாக ஒரு வயரோடாக போகிற மின்னானது 2ஆக பிரிவடைந்து செல்கின்றது. சர்வசமமான மின்குமிழ் என்றால் சமமாக மின் ஓட்டம் பிரிந்து செல்லும். எனவே மீண்டும் சேர்ந்து 2 ஆம்பியர் வந்து மின்கலத்தை அடையும். ஆகவே இங்கு தரப்பட கூற்றுக்களை நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் முதலாவது பி மின்குமிழ் மிக பிரகாசமாக ஒளிர்வதில்லை. பி மின்குமிழ் என்று தரப்பட்டுள்ளது. நாங்கள் அந்த விடையை யோசிக்க முடியும். பி மின்குமிழுக்கூடாக மின் பாயும், இது ஒளிரப் போகின்றது. அந்த விடையை யோசிக்க முடியும். கியூ மின்குமிழ் என்று தரப்பட்டுள்ளது. இந்த கியூ மின்குமிழும் ஆர் மின்குமிழும் ஒரே ஒளிர்வை காட்டப் போகின்றது. எனவே கியூ மின்குமிழை சொன்னால் ஆர் மின்குமிழையும் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த விடை வந்து எங்களுக்கு பொருத்தமில்லாது. ஏனெனில் கியூவும் ஆரும் அதிக அளவு பிரகாசமாக எரியும் என்றால் கியூவை மட்டும் சொல்லிடலாது, ஒரு ஆரையும் சொல்லியிருக்க வேண்டும். அதால் மீண்டும் ஆர் மின்குமிழ்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஆரை மட்டும் சொன்னால் கியூவையும் சொல்ல வேண்டும். ஏனெனில் இரண்டும் ஒரே பிரகாசத்துடன் எரியும். கியூஆர் மின்குமிழ்கள், இந்த கியூஆர் மின்குமிழ்களை விட பி என்ற மின்குமிழ் அதிகளவு மின்னோட்டம் பாய்வதனால் எங்களுக்கு கியூஆர் மின்குமிழ்களை விட அதிகளவு பிரகாசமாக ஒளிரும் மின்குமிழ்கள் எவை அல்லது எது என்று கேட்கப்படும் போது வினாவை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். எது அல்லது எவை என்று கேட்கப்படும் போது எவை என்றதுக்கு விடை இல்லை, ஆனால் எது என்பதற்கு விடை காணப்படுகின்றது. எனவே இந்த வினாவின் முதலாவது விடையை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும்.
எனவே மாணவர்களே, இந்த மின் சுற்றுவரிப்படம் தரப்படும் பொழுது நீங்கள் இதனை ஒரு தர்க்க ரீதியான முறையில் சிந்திக்க வேண்டும். மின்னோட்டம் பாயிற திசை, எதற்கு கூடிய அளவு மின் வழங்கப்பட போகின்றது, எதற்கு குறைந்த அளவு மின் வழங்கப்படுகின்றது, எந்த மின்குமிழ்கள் சமமான மின்னை பெறப்போகின்றது, இவ்வாறெல்லாம் தர்க்க ரீதியாக யோசித்து இவ்வாறான வினாக்களுக்கு விடையளித்தல் வேண்டும். இல்லையெனில் இந்த மின் சுற்று வரிப்படத்தில் விளக்கம் குறைவாக பெறக்கூடிய வாய்ப்பு அல்லது புள்ளி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்பதன் மூலம் நாங்கள் இவ்வாறான வினாக்கள் அல்லது மின்சுற்று தொடர்பாக உங்களிடம் இவ்வாறான கேள்விகள் கேட்கப்படுகிறது என்பதை கற்பதுடன் இந்த மின்சுற்றினூடாக இவ்வாறு மின்னோட்டம் பாயும் என்பதை கற்க முடியும். இங்கு படத்தில் காட்டப்பட்டுள்ள மின்சுற்றை கவனியுங்கள். பின்னர் நாங்கள் வினாக்களை வாசிப்போம். இங்கு காட்டப்பட்டுள்ள மின்சுற்றில் K1 என்று சொல்லப்படுவது ஒரு ஆளி, K2 என்று சொல்லப்படுவது இரண்டாவது ஆளி சுவிட்ச் 2, K3 என்று சொல்லப்படுவது மூன்றாவது ஆளி. ஆகவே இந்த மின்சுற்றில் 3 ஆளிகள் உள்ளன. இங்கு காட்டப்பட்டுள்ள உலர்கலத்திலிருந்து மின் இவ்வாறு செல்ல வேண்டும். இந்த ஆளி மூடப்பட்டால் இதனூடாக செல்ல வேண்டும். இது ஆளி மூடப்பட்டால் இதனூடாக சென்று இங்கு போகும். 2 ஆளி மூடப்பட்டால் இதிலிருந்து வார மின் 2ஆக பிரிந்து சென்று AB மின்குமிழுக்கூடாக சென்று மீண்டும் மின்கலத்தை அடைய வேண்டும். இதுதான் இதனுடைய மிக முக்கியமான விளக்கமாக இருக்கும். ஆகவே ABC என்ற 3 மின்குமிழ்களும் சர்வசமமான மின்குமிழாக இருக்கின்றதா என்பதை வினாவை நீங்கள் வாசிப்பதன் மூலம், உருவிலுள்ள சுற்றில் மின்குமிழ் C ஒளிவதற்கு மூட வேண்டிய ஆளி தொடர்பாக 4 விடைகள் தரப்பட்டுள்ளன. மின்குமிழ் C ஒளிவதற்கு மூட வேண்டிய ஆளி தொடர்பாக 4 விடைகள் கீழே தரப்பட்டுள்ளன. இவற்றுள் தவறானது இது. மின்குமிழ் C இந்த மின்குமிழை ஒளிர்வடைய செய்வதற்கு மூட வேண்டிய ஆளி தொடர்பான விடைகள் இது தவறானது என்று கேட்கப்படுகின்றது. ஆகவே முதல் Cயை ஒளிர வைப்பதற்கு மூட வேண்டிய ஆளிகள் சரியான ஆளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். அதன் பின்னரே தவறான ஆளிகளுக்கு நாங்கள் விடையளிக்க முடியும். எனவே மாணவர்களே, நாங்கள் ஒவ்வொரு விடயமாக இதில் பார்த்து செல்வோம். முதலாவது நாங்கள் பார்ப்போம். K1ஐ மூடும் பொழுது மின்குமிழ்கள் ஏதாவது ஒளிருமா என்று பார்ப்போம். இங்கு இருந்து புறப்படும் மின்னானது K1ஐ மூடினால் இந்த C என்ற மின்குமிழ் கூட சென்று K2 மூடப்படவில்லை, K2 மூடவில்லை, K3 மூடப்படவில்லை. எனவே 2 கூடாவும் செல்லாது. எனவே இந்த 2 கூடாவும் செல்லாட்டி மின் சுற்று பூர்த்தியாக்கப்படாது. மின் சுற்று பூர்த்தியாக்கப்படாவிட்டால் அந்த K1 ஆளி மூடியும் C என்ற மின்குமிழ் ஒளிராது. ஆகவே K1ஐ நாங்கள் ஒன் பண்ணினாலும் C என்ற மின்குமிழ் எங்களுக்கு ஒளிராது. முதலாவது விஷயம். இரண்டாவது பார்ப்போம். K2ஐ மட்டும் நாங்கள் மூடுவோம். K2ஐ மட்டும் மூடினாலும் K1க்குள்ளால் மின் பாய்ந்தால்தான் K2க்குள்ளால் போக முடியும். ஆகவே K2 ஒன் பண்ணினாலும் C என்ற மின்குமிழ் ஒளிராது. மீண்டும் மூன்றாவது பார்ப்போம். K3ஐ மட்டும் மூடுவோம். K3ஐ மட்டும் மூடினாலும் K1 மூடியிருந்தால்தான் K3க்கு கரண்ட் போகலாம். ஆகவே K1 மூடவில்லை, K3ஐ மூடினாலும் ஒன் பண்ணினாலும் C என்ற மின்குமிழோ எந்த ஒரு மின்குமிழோ ஒளிராது. இவ்வாறு நாங்கள் பார்த்து விட்டோம். இப்பொழுது 2 செக் பண்ணுவோம். இரண்டாக செக் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 4வது சந்தர்ப்பம். K1ஐயும் சக K3ஐ மூடுவோம். K1 மூடப்பட்டு K3 மூடப்பட்டால் வெறும் மின் C என்ற மின்குமிழுக்கூடாக போடும், K2க்குள்ளாக போகாது, திறந்திருக்கின்றது. K3யினூடாக போகும். ஆகவே இவ்வாறு 2 சேர்ந்து இங்கு வரும்பொழுதோ இதனூடாக மின் பாய்ந்து இதனூடாக பாய்ந்து மீண்டும் இங்கு வந்து சேர்கின்றது.
ஆகவே K1ம் K3 மூடப்படும் பொழுது சீனூடாகவும் மின்பாயும் ஏயினூடாகவும் மின்பாயும். எனவே K1 K3 மூடப்படும் பொழுது இரண்டு மின்குமிழ்கள் ஒளிரும், சியும் ஒளிரும் ஏயும் ஒளிரும். ஐந்தாவது கண்டிஷனை செக் பண்ணுவோம். அடுத்த செக் பண்ணுவோம். K1ம் K3யும் K1ம் K2ஐயும் செக் பண்ணுவோம். K1 ஆளியை மூடி K2 ஆளியை மூடினால் K3 ஆளி திறந்திருக்க போகின்றது. K3 ஆளி திறந்திருக்க போகின்றது. ஆகவே வரும் மின்னானது C என்ற மின்குமிழ் கூட சென்று K2 ஆளி கூட சென்று B என்ற மின்குமிழ் கூட சென்று மீண்டும் கலத்தை அடைய போகின்றது. ஆகவே வரும் மின் செல்லும் திசைகளை நாங்கள் அவதானித்தமாக இருந்தால் K1 ஊடாக மூடப்பட்டிருந்தால் C என்ற மின்குமிழ் கூட செல்லும். K2 மூடப்பட்டிருந்தால் K1 மூடப்பட்டிருந்தால் C என்ற மின்குமிழ் கூட செல்லும். K2 மூடப்பட்டிருந்தால் B என்ற மின்குமிழ் கூட செல்லும். எனவே இதனூடாக செல்வதுனா மேலே போகாது. இதனூடாக செல்வதன் மூலம் மீண்டும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு மின் கலத்தை அடையும். எனவே K3யில் இருக்கிற A என்ற மின்குமிழ் ஒளிராது. ஆனாலும் C, B என்ற மின்குமிழ்கள் இதன் மூலம் ஒளிரக்கூடியதாக இருக்கும். இவை இரண்டும் ஒளிரக்கூடியதாக காணப்படும். இப்பொழுது நாங்கள் இந்த வினாவை ஆழமாக பார்க்க இருக்கின்றோம். உருவில் மின்குமிழ் C ஒளிர்வதற்கு மூடப்பட வேண்டிய ஆளி தொடர்பாக 4 விடைகள் கீழே தரப்பட்டுள்ள. இவற்றுள் தவறானது எது? C என்ற மின்குமிழ் ஒளிர்வதற்கு எந்தெந்த ஆளிகள் மூடப்பட வேண்டும்? எல்லா ஆளிகளும் மூடப்பட வேண்டும். எல்லா ஆளிகளையும் ஒன் பண்ணினோம் என்றால் வார கரண்ட் இதால் போகும், இதாலையும் போகும். A ஒளிரும், B ஒளிரும், Cயும் ஒளிரும். ஆகவே ABC மூடப்படுவதனால் எல்லா ஆளிகளும் மூடப்பட்டால் C என்ற மின்குமிழ் ஒளிரும் என்றது சரியான விடை. ஆனால் கேட்டது தவறான விடையை கேட்டது. C மூடப்படுவதற்கு விடைகளில் தவறான விடை எது? இப்போ C ஒளிராத விடை எது என்றால் கேள்வி. இப்போ 3 ஆளிகளும் மூடப்பட்டால் எல்லா ஆளிகளும் சரியான விடை. ஆனால் கேட்ட தவறான என்றபடியா அது வராது. K1, K3 K1, K3 இந்த இரண்டு ஆளிகளை மூடினோம் என்றால் K1ஐயும் K3ஐயும் இந்த இருக்க அந்த கண்டிஷன் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். K1, K3ஐ நாங்கள் மூடினோம் என்றால் C என்ற ஆளி ஒளிரும் என்று பார்த்திருக்கோம். ஆகவே K1ஐயும் K3ஐயும் மூடுவதன் மூலம் C என்ற ஆளி ஒளிரும். ஆனால் ஒளிராதத்துக்கு தவறான விடைதான் காரணத்தினால் அந்த விடை வராது. K1, K2 K1ம் K2 மூடப்பட்டால் இதனூடாக போகும் மின்னோட்டம் C ஒளிரும். இந்த இருக்கு அந்த கண்டிஷன். K1, K2 மூடப்பட்டால் C ஒளிரும். ஆகவே இந்த விடையும் சரியான விடை. 4வது விடை K1 மட்டும் மூடப்பட்டால், ஆகவே K1 என்ற ஆளி மட்டும் மூடப்படும் பொழுது எங்களுக்கு இதில் பார்த்தீர்களா இருந்தால் தெரியும். K1 என்ற ஆளியை மட்டும் நாங்கள் மூடினமாக இருந்தால் போகிற மின்னானது K1 ஊடாக செல்லும், K2 ஊடாக செல்லாது, K3 ஊடாக செல்லாது. இதுக்காக சென்றால் தான் ஏபிக்கு போகும். இங்கு வந்து மீளச்சேரும். மீளச்சேராட்டி மின் சுற்று பூர்த்தியாக்கப்படலாட்டி C ஒளிராது. ஆகவே இங்கு கேட்ட வினாவுக்கு விடையாக K1 மட்டும் என்பதே சரியான விடையாக இருக்கும். எனவே வினாவானது மிகவும் தர்க்க ரீதியாக சிந்திக்க வேண்டியதும், இந்த பாடத்தின் மின்னியல் பாடத்தில் மிகவும் உயர் மட்டத்தில் உங்கள் புள்ளிகளை பெறுவதற்கு அல்லது மீத்திறன் கூடிய அளவு புள்ளிகளை பெறுவதற்கு உரியதுமான வினாவாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் இவ்வாறான வினாக்களில் உங்கள் பாடப்புத்தகத்தில் கூடிய அளவு விடை அளிப்பதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும்.
அடுத்ததாக நாங்கள் இந்த பாடத்தின் சுருக்கத்துக்கு செல்ல இருக்கின்றோம். எனவே மாணவர்களே, நாங்கள் இதுவரையும் மின்னியல் பாடத்தை 2 படிமுறைகளாக சென்ற வாரமும் இந்த வாரமும் கற்றிருக்கின்றோம். இந்த பாடத்தில் மிக முக்கியமாக பின்வரும் விடயங்களை நாங்கள் பின்வரும் தேர்ச்சிகளை அடையக்கூடியதாக கற்றிருக்கின்றோம். அதில் மின் உபகரணங்கள், மின்னின் விளைவுகள், காந்த விளைவு, இரசாயன விளைவு, ஒளி விளைவு மற்றும் வெப்ப விளைவு இவையெல்லாம் தனித்தனியாக கற்றிருக்கின்றோம். இந்த பாடங்களை அலகுகளை கற்பதன் மூலம் பின்வரும் தேர்ச்சிகள் பெறப்பட வேண்டும் என்று உங்கள் பாடத்திட்டத்தில் எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்றாட வாழ்க்கை செயற்பாடுகளில் எளிய மின் உபகரணங்களை வினைத்திறனுடன் பயன்படுத்த வேண்டும். இந்த மின்குமிழ் இதனூடாக மின் ஓட்டம் பாயும், இதனூடாக பாயாது. இந்த மின்குமிழ் பழுதடைந்தால் இது ஒளிராது, இந்த சுவிட்ச் பழுதடைந்தால் இந்த மின்குமிழ் வேலை அது என்று இவ்வாறு மாணவர்கள் உங்களோட வாழ்க்கையில் இதனை வினைத்திறனாக பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக மின்னின் விளைவுகளை, வெப்ப விளைவு உள்ளது, இரசாயன விளைவு உள்ளது, ஒளி விளைவு உள்ளது, இவற்றையெல்லாம் பயன்படுத்தி தற்காலத்தில் ஆக்கப்படும் எல்இடி மின்குமிழாக இருந்தாலும் சரி, மின் கேத்தலாக இருந்தாலும் சரி, மின் அழுத்தியாக இருந்தாலும் சரி, அல்லது காந்தத்தை பயன்படுத்தி டைனமோ மோட்டார்கள் என்றாலும் சரி, இவ்வாறான மின்னை பயன்படுத்தி இதன் விளைவுகள் இவ்வாறான விளைவுகள் உருவாக்கப்படுகின்றன என்பதையும் அறிந்து செயற்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதுடன் இதுவரையும் கல்வி தொலைக்காட்சியில் இணைந்திருந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.